தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம். இத பார், எனக்கு சித்ராவை தவிர இந்த உலகத்துல முக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது. நான் வேற எதை பத்தி உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நீ கிளம்பு. நீ சொல்றத கேட்க நான் தயாரா இல்ல. சித்ராவை பத்தி பேசி இத்தனை நாளா நீ எனக்கு அழுவா கொடுத்தது போதும். இனியும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ கிளம்பு. சித்ராவாச்சு நானாச்சு. என்கிட்ட இருந்து சித்ரா தப்பவே முடியாது. உண்மைதான், அவ சொன்னதுல பொய் எதுவும் இல்ல. ஏன்னா நீ என்ன ஏமாத்த நினைச்ச. அதனாலதான் நான் கணேஷை வச்சு உனக்கு ஆப்படிக்க சொன்னேன். சித்ரா கதை ஒரு முடிவே இல்லாம அனுமால் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. நீ சித்ராவை என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே போறே தவிர, ஆனா சேர்த்து வச்ச பாட காணா. நானும் எத்தனை நாளைக்கு தான் பைத்தியக்கார மாதிரி உன்னையும் சித்ராவை நம்பி ஏமாந்துட்டு இருக்க முடியும்? நல்ல வேலையா இந்த கணேஷ் வந்து என் கண்ணை திறந்தா. நீ அவனுக்கு பணம் கொடுத்துதான் ஆகணும். அது உன் தலையெழுத்து. இனிமே இந்த விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். சித்ராவை பத்தி நான் உன்கிட்ட பேசவும் மாட்டேன். நீ கிளம்பு. என்னாச்சுங்க? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா இருக்காம வேற எப்படி இருக்கு சொல்ற? ஏன் எதனால டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் உன்னால வந்ததுதான். என்னது?
ஒன்னால வந்ததா? பின்ன நீ தான் பேட்ரிக்கை பார்த்து நான் பேசுறேன், இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப அவனு பெரிய பிரச்சனையா இருக்கான். அதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? நீ எப்படி காரணமா முடியுமா? நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். பேட்ரிக்கை பார்த்து சிவா பணம் கேட்டு தொந்தரவு கொடுக்க மாட்டான்னு சொன்னேன். இப்ப அவனே உன்னை லவ் பண்றான். போதா குறைக்கு சிவா கூட அவன் தம்பி கணேஷ் வரை சேர்ந்துட்டான். பேட்ரிக்கிட்ட போனா அவன் என்னையே மிரட்டுறான். உன்னை அவன் காதலிக்கிறது எல்லாம் உன்னால தான் வந்தது. எதுவும் என்னால இல்ல. நீங்க தான் உங்க வைஃபை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டு வந்திருக்கணும். ஆனா நீங்க முட்டாள்தனமா கார்த்திக் அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆனா அவ தான் பங்குக்கு முட்டாள்தனமா போட்டோகிராஃபரை துணைக்கி வச்சுக்கிட்டான். அவனை மிரட்ட பேட்ரிக் கிட்ட போனீங்க. எல்லாம் எனக்காகவா போனீங்க? உங்களுக்காக தானே. பேட்ரிக் கிட்ட இருந்தோம், சிவா கணேஷ் கிட்ட இருந்தோம் உங்களை காப்பாத்த தானே நான் போனேன். போனதால எனக்கு தான் பெரிய தொந்தரவு பேட்ரிக்கால. ஆனா அத கூட பெருசா நினைக்காம உங்களுக்காக இருக்க. அப்ப நடந்தது உனக்கும் எந்த சம்மதம்னு சொல்றியா? என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன். நான் இவ்வளவோ பண்ணது உங்களுக்காக தானே தவிர எனக்காக எதுவுமே இல்ல. அத நீங்க புரிஞ்சுக்கணும். என் ஒய்ஃபை கொலை பண்ணலான்னு நீ தானே சொன்ன. அதான் எவ்வளவோ ஆச்சு. ஏன் உங்களுக்கு உங்க வைஃபை கொலை பண்ணி இந்த சொத்தை அடையணும்னு ஆசை இல்லாமல இருந்துச்சு? இந்த சொத்து மேலயும் என் மேலயும் இருக்கிற ஆசையினால தானே இத பண்ணீங்க. இப்போ என்ன மட்டும் சொல்றீங்க? சரி விடு, இனிமே என்னை கேட்காம எதுவும் பண்ணாத. நான் என்ன பண்றேன் உங்களை கேட்காம? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே எதுவும் பண்றேன். ஏன் பேட்ரிக்க பார்க்க போனது கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். சரி, இனிமே ஏன் நம்ம சண்டை போடணும்? நானா போட்டேன்? நீங்க தான் சண்டை போடுறீங்க. பண்றதுதான் தப்பு. இப்ப மாட்டிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண முடியும் இனிமே? நடக்க போறத பாப்போம். எப்படி இதை சமாளிக்கிறது, என்ன பண்ண போறேன்னு தெரியல சித்ரா. இனி எல்லாமே நம்ம இஷ்டப்படி தான் நடக்கும். எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் என்கிட்ட வழி இருக்கு. பெருசு, என்ன பார்க்க யாராவது வந்தாங்களா? உன்னை பார்க்கவா? ஒருத்தரும் வரல. நீ ஒழுக்கமானவனா இருந்தா உன்னை பார்க்க யாராவது வருவாங்க. ஒழுக்கம் கேட்ட உன்னை தேடி எவன்டா வருவான்? ஓவரா பேசாத பெருசு. அது சரி, பானுவை தேடி யாராவது வந்தாங்களா? பானுவை தேடிக்கிட்டு யாரும் வரல. போடா. நல்லா யோசிச்சு சொல்லு. பானுவை தேடி யாரும் வரல? யாரும் வரலடா. கேள்வி கேட்கறத விட்டுட்டு நீ உள்ள போ. பெருசு, ஏன் போய் சொல்ற? பானுவை பார்க்க சத்யான்னு ஒருத்தன் வந்தானா இல்லையா? முழிக்காத, சொல்லு. ஆமாண்டா, வந்தா. அதுக்கு என்ன இப்போ? அப்புறம் ஏன் யாரும் வரலன்னு பொய் சொல்ற? நீ என்ன பானுவுக்கு மாமனாரா இல்ல மாமா வேலை பாக்குற புரோக்கரா? நிறுத்துறா. உன் வாய பெடல் ஊத்து கழுவுடா. யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? அந்த சத்யா பானு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான்டா. உன்ன மாதிரி அவளை நாசம் பண்ணணும்னு நினைக்கல, தெரிஞ்சுக்க. அப்படியா? அப்ப அவனையும் இவளையும் சேர்த்து குடும்பம் நடத்த சொல்லு. ராஸ்கல், ஏன்டா அப்படி அசிங்கமா பேசுற? நீ பேசுறது தப்புன்னு உனக்கே தெரியல? கழிசட பையன். என்னது கழிச்சட பையனா? என்னையா சொல்ற? விட்டான்னு வச்சுக்க. என்ன காரியம் பண்றீங்க? அம்மாடி, நீ சும்மா இருமா. பெத்த புள்ள கையால் அடி வாங்குற பாக்கியம் எத்தனை அப்பனுக்கு கிடைச்சிருக்கு. அது எனக்கு கிடைச்சிருக்குமா? ஐயோ மாமா, நீங்க சும்மா இருங்க. அவர் சும்மா இருக்கிறது இருக்கட்டும், நீ எங்கடி போயிட்டு வர? அத விடுங்க. பெத்த அப்பா மேல கை வைக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? அவர் தெய்வங்க. ஏய், இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த சத்யா இங்க எதுக்கடி வந்தா? ஏன்டா அவளை கேள்வி மேல கேள்வி கேட்டு சாகடிச்சிட்டு இருக்க? ஏய் பெருசே, நீ வாய மூடு. ஏய் பானு, இப்ப சொல்றேன், இன்னொரு தடவை அந்த சத்யா அந்த வீட்டு பக்கம் வந்தா உன்னை கொன்னே போடுவேன், ஜாக்கிரதை. வேணும்னா அவன் கூடவே போய் குடும்பம் நடத்து. நான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்ல. ஐயோ ஈஸ்வரா, ஏங்க இப்படி அபத்தமா பேசுறீங்க? இவன் எப்பத்தாம நல்லா பேசியிருக்கான். பிறந்ததுல இருந்து இப்படித்தான் பேசிட்டு இருக்கான். ராவு காலத்துல பிறந்த பையன் அந்த மாதிரி தான் பேசுவான். யோ பெருசே, இன்னொரு வார்த்தை நீ பேசின பொலந்துருவன், ஜாக்கிரதை. உன்ன பாத்தியம்மா,
என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாத்தியாமா? மாமா அவர் பேசினதெல்லாம் நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. அம்மா பானு, நான் எதையுமே மனசுல வச்சுக்கலம்மா. பெத்த மனசு பெத்து பிள்ளை மன கல்லுன்னு அவ பேசிட்டு போறாமா. அவ எப்பத்தான் திருந்த போறானோ. அட கடவுளே. என்ன நீங்க இவ்ளோ அவசரப்படுறீங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமா? ஓகே ஓகே, நம்ம ஹனிமூனுக்கு காஷ்மீருக்கே போயிடலாம். ஆ? சரி. என்ன நீங்க இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? தை மாசம் நடக்க போற கல்யாணத்துக்கு இப்பவே அட்வான்ஸ் கொடுக்க போறீங்களா? உங்களுக்கு இது கொஞ்சம் ஓவரா தெரியல? எனக்கு எப்பவும் உன் ஞாபகமா தான் இருக்கு. நம்ம கல்யாண ஏற்பாடெல்லாம் வேகமா போய்கிட்டு இருக்கு. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. தோ இப்பதான் சமையல்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்த. உனக்கு முகூர்த்த சேலை எடுக்கணும், தாலி வாங்கணும், அவ்வளவுதான் பாக்கி. நீங்க சேலையும் வாங்க வேண்டாம், தாலியும் வாங்க வேண்டாம். எல்லா ஏற்பாடையும் கேன்சல் பண்ணுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீங்க வேற பொண்ண பாத்துக்கோங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நீ இந்த சிட்டில தான் ரவுடி. எனக்கு இன்டர்நேஷனல் ரவுடியே தெரியும். என்ன ஒன்னால எதுவுமே பண்ண முடியாது. என் சித்தப்பா பெரிய போலீஸ் கமிஷனர். ஞாபகம் வச்சுக்கோ. தலைவரே, என்ன தலைவரே டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏன் தலைவா மறைக்கிறீங்க? ஆளே ஒடிஞ்சு போயிட்டு இருக்கீங்களே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக், சும்மா மனசு சரியில்லை. அதான் ஏன் கேக்குறேன். எல்லாம் அந்த சித்ராவால, அந்த ஒருத்தியால நீங்க அடியோட மாறிட்டீங்க. ஆமா கார்த்திக், என்ன பண்றது? தெரியாதனமா சித்ரா கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன். அவளை மறக்கவும் முடியல, வெறுக்கவும் முடியல. என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. நீங்களே அப்படி பேசுறீங்க? இந்த சித்ரா தான் உங்களை இப்படி சின்ன பிணமாக்கியிருக்கா. எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களே தலைவா. இந்த ஏரியாவே உங்களை பார்த்தா மிரளும். எல்லாரும் உங்களை பார்த்தா சலாம் அடிச்சுட்டு போவாங்க. இப்ப எவனை பார்த்தாலும் உங்களை திரும்பி கூட பாக்குறது இல்ல. காரணம் இந்த சித்ராவால நீங்க பரம சாதம் மாறிட்டீங்க. வீச்சர் அடுக்கிற கையால விபூதி பட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா கார்த்திக், வீச்சர்வனை தூக்கணும்னா வீணா போனதுதான் மிச்சம். எனக்கு சலம் அடிக்கிறவன்லாம் பயந்துட்டு வேலைக்கு வரன தவிர உண்மையான மரியாதை எவனும் தர்றதில்ல. ஊர் முழுக்க கெட்ட பேரு. இந்த வாழ்க்கை தேவையானதான் எல்லாத்தையும் விட்டுட்டு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகி நேர்மையா வாழணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. என்ன பண்ண முடியும்? உங்களை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு தலைவரே. இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? சும்மா வெறுப்பேற்றாத கார்த்திக், நான் நொந்து போயிருக்கேன். நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாத. எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த சித்ரா வெட்டி போட்டிருப்பேன். போனா போன விட்டு வச்சிருக்கேன். ஏன் விட்டு வச்சீங்க? பொட்டுன்னு போட்டு தள்ள வேண்டியதான் தலைவரே. ஏன்னா வச்சுக்கிட்டு அழுவுறத விட வித்துட்டு அழுவுன்ட்டு பழமொழியே இருக்கு. அதனால சித்ராவை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காம அவ கதையை முடிச்சுட்டா நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம்ல. வேற பொண்ணா இல்ல இந்த உலகத்துல. அப்படி இல்ல கார்த்திக், எத்தனை பொண்ணு இருந்தாலும் சித்ராவோட அழகுக்கு ஈடாகுமா? அட என்ன தலைவா நீங்க வேற. அவ ஒரு அழகியா? ஆல்பபெட்ல வர W மாதிரி ஒரு மூக்கு, பாண்டி பஜார்ல விற்கிற மணி பர்ஸ் மாதிரி ஒரு வாய், கோயம்பேடு மார்க்கெட்ல வாங்குற கொத்தவரங்காய் மாதிரி ஒரு உடம்பு. இன்னமோ சித்ரா தான் உலகத்திலேயே பெரிய அழகி மாதிரி பேசுறீங்க. அப்படி பேசாத கார்த்திக், நான் டென்ஷன் ஆயிடுவேன். உனக்கு வேணா சித்ரா சாதாரணமா தெரியலாம், ஆனா எனக்கு என்னைக்குமே ரதி. மஜ்னுவோட கண்ணுக்கு லைலா அழகா தெரியவா. அவனுக்கு அவ தேவதை. ஆனா மத்தவங்களுக்கு அவ கருப்பு, அவ பல்லு எடுப்பு. ஆனா அவளை மஜ்னு உயிருக்குயிரா நேசிக்கலையா? அது மாதிரிதான் நீ என் கண்ணால சித்ராவை பார்க்கணும். சரியா போச்சு.
உங்களை திருத்தவே முடியாது தலைவரே. தத்துவம்லாம் பேசுறீங்க, லவ் ஸ்டோரிலாம் வேற சொல்றீங்க. எங்க கத்துக்கிட்டீங்க தலைவரே? சித்ரா கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். கார்த்திக், அவ கண்ணு 1000 கதை சொல்லுது. நீ கவனிக்கலையா? ஆமா ஆமா, அவ கண்ணு 8000 கதை சொல்லும். ஆனா அதுல எதுவுமே உண்மை இருக்காது. நல்லா ஏமாந்துட்டீங்க. அவ உங்களுக்கு நல்லா கடுக்கா கொடுத்துட்டா. அதுவும் சாதாரண கடுக்கா இல்ல, தொப்பூர் கடுக்கா. அப்படி இல்ல கார்த்திக். சித்ரா பார்த்ததுமே நான் எந்த பொண்ணையும் விரும்பினதில்ல. ஆனா காதலுக்கு கண்ணு இல்லைங்கிற மாதிரி நான் சித்ரா கிட்ட பழகினதுமே என் மனசை அவகிட்ட பறி கொடுத்துட்டேன். எனக்கு காதலே பிடிக்காது. எவனாவது என் முன்னால ஜோடியா லவ் பண்ணிட்டு இருந்தா உதைப்பேன். அந்த அளவுக்கு காதல் மேல வெறுப்பு. ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா காதலோட வலிய நான் இப்பதான் உணர்றேன். அந்த சித்ரா எனக்கு உணர்த்திட்டா. இந்த வயசுலயா? கார்த்திக், வயசு ஒரு பிரச்சனையே இல்ல கார்த்திக், மனசுதான் முக்கியம். சித்ரா என் செல்லம். அவ கண்டிப்பா என்னை தேடி வந்து என்னை ஏத்துக்குவா. இது நடக்கும், என் உள் மனசு சொல்லுது. நீங்க இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப புரியுது தலைவா. என்ன? சித்ரா மேல நீங்க இந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தோம். அவ உங்களை விட்டு விலகி போக காரணமே அந்த எம்டி ராம்குமார் தான். அந்த உம்மனா மூஞ்சிய 4 போடு போட்டு இனிமே சித்ரா பக்கம் தலை வச்சு படுத்த உன்னை போட்டுருவான்னு மிரட்டுங்க, அவன் அம்பேல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் கழுத கெட்டா குட்டிச்சவர்னு சித்ரா உங்க பக்கம் வந்து தானே ஆகணும். டேய், என்னடா பேசுற? சித்ரா கழுத, நான் குட்டிச்சவரா? ஐயோ அப்படி இல்லண்ணே, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேண்ணே. சரி, நீ கிளம்பு. அந்த ராம்குமாருக்கு நான் போச்சுக்கிறேன். சரி தலைவா, அப்ப நான் வரேன். கிஷோர் சார், எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் உங்க ஃபேமிலியோட வெல்விஷர் சார். என்ன உளர்ற? நீ ஒன்றும் என் ஃபேமிலி வெல்விஷர் இல்லை, என் பொண்டாட்டியோட வெல்விஷர். எனக்கு தெரியும், என்ன சொல்லாத. இருங்க சார், நான் பானுவோட வெல்விஷர்ன்றத மறக்கல. நீங்க முன்ன மாதிரி இல்லை, இப்போ திருந்திட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? நான் திருந்திட்டேன்னு உனக்கு யார் சொன்னா? என்ன கனவு கண்டியா? அண்டமே புரண்டாலும் நான் திருந்த மாட்டேன். நீ கிளம்பு. சும்மா தமாஸ் பண்ணாதீங்க சார். இன்னும் என் மேலே உள்ள கோவம் உங்களுக்கு தீரலன்னு நினைக்கிறேன். அதை மறந்துடுங்க சார். உங்களை பாராட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பாராட்டுவா? எதுக்கு? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் அப்பாவை போகிறீங்க. ஓ, உனக்கு யார் சொன்னா? பானுவா? இல்லை சார், அவங்க அம்மா சொன்னாங்க. ஓ, குடும்பமே நெட்வொர்க் மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. நீயும் அதில் ஒரு மெம்பர்னு நினைக்கிறேன். எல்லாம் கூட்டுக்கலவாணியா இருக்கீங்களே. நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே சார். கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். எப்படியோ பானு நீங்கள் தாயாகிட்டீங்க. அப்படியா? நீ உன் கையை கொடு, உனக்கு தான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். கங்க்ராச்சுலேஷன் சத்யா, கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு சார் வாழ்த்துறீங்க? உன்னை வாழ்த்தாம வேற யார வாழ்த்தது? பானுவை தாயாக்குனது நீ தானே. எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு பழிய என் மேல போட பாக்குறியா? நான் என்ன முட்டாளா? அந்த கருவை அழிக்காம விட மாட்டேன். வரட்டா? எவ்வளோ சொன்னாலும் இவன் திருந்த மாட்டான் போலகுது. என்ன கார்த்தி, எலெக்ஷன்ல நிக்க போறியா? என்ன கிண்டல? ஏன் நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாது? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு அரசியலுக்கு ரொம்ப தூரம். கார்த்திக், ஒருத்தனுக்கு எது தெரியாதோ அதுலதான் அவன் முன்னுக்கு வர முடியும். என்ன சொல்ற? ஆமா கார்த்தி, அரசியல் தெரியலன்னு கவலைப்படாத. இப்ப எந்த ஆள அடிக்க போகுதுன்னு பார்த்து அந்த கட்சியோட கூட்டு சேர்ந்து நின்னுடு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அடிக்கிற அலையில 10ஓட 11 நீயும் ஜெயிச்சுட்டு போற. அப்புறம் பதவி பவுசுன்னு நீயும் ஏசி கார்ல ஜாலியா போலாம். என்ன சொல்ற? அம்மா தாயே, ஆள விடு. இல்லாத ஊருக்கு போற வழிய சொல்லி என்னை இம்ச பண்ணாத. வந்த விஷயத்த சொல்லு. முதல்ல நான் வரும்போது எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. அப்புறம் நான் வந்த விஷயத்த சொல்றேன். அதுவா? உன் கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மூக்கு வேத்த மாதிரி நீயும் வந்துட்ட.
என் கல்யாணமே இன்னும் ஃபிக்ஸ் ஆகலையே, அதுக்குள்ள கிஃப்ட்டுக்கு என்ன அவசரம்? என்ன இப்படி சொல்ற? ஒருத்தர் உன்னை உயிருக்குயிரா நேசிச்சுட்டு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு சாப்பிடாம கொள்ளாம ராப்பகலா தூக்கமும் இல்லாம உன் ஞாபகத்துல இருக்கிறத மறந்துட்டியா சித்ரா? என்ன கார்த்தி, நக்கல் பண்றியா? இதானே வேண்டாங்கிறது. நீ அந்த பேட்ரிக் பத்தி தானே சொல்ற? அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. நீ சொல்லிட்டா போதுமா சித்ரா? அது அந்த பேட்ரிக் ஏத்துக்க வேணாமா? உன்னை மறக்க முடியாம அவன் படுற அவஸ்தை என்னால பார்க்க சகிக்கல. இப்படி ஒரு சின்சியர் லவர இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. தெய்வீக காதல் பண்றாருமா. வாய மூடு கார்த்திக். இன்னொரு தடவை அந்த பேட்ரிக் பத்தி என்கிட்ட பேசாத, டென்ஷன் ஆயிடுவேன்.